அனைவருக்கும் வணக்கம் மக்களே, எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? இப்போலாம் எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வந்து போயிட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த காவிரி பிரச்சனை, மேகதாது அப்படின்னு நிறைய வந்து போயிட்டுருக்குது. அதே மாதிரி இந்த தண்ணீர் பிரச்சனையும் வந்து ஒரு சில இடத்துல வந்து போயிட்டுருக்குது. ஸோ அப்படி இந்த தண்ணீர் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி பர் பர்சன் எவ்வளோன்றது ஒரு சின்ன கணக்கெடுப்பு வந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்சனுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிள் பர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38,000 சம்திங் கியூபிக் ஃபீட் வந்து வருங்க. ஒரு கியூபிக் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28 லிட்டருங்க. அப்போ ஒரு பர்சனுக்கு வந்து இப்போ வந்து இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஆனால் இதே வந்து இந்த பெஸ்டிசைடு இதெல்லாம் வந்து வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் 1950s அந்த மாதிரி சைடில் போகணுன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியில் 1950s அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து போகணும் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிள் பர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,84,000 கியூபிக் ஃபீட்டுங்க. நினச்சி பாருங்கள், அவ்வளோ இருந்துச்சு பர் பர்சனுக்கு. இப்போ வந்து இவ்வளோ தான் வந்துருக்கு. எந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்குது? இதுக்கெலாம் வந்து என்ன காரணம்? எல்லாம் வந்து நிறைய வந்து பேசியாச்சு, நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. எல்லாம் இந்த பெஸ்டிசைடு இந்த யூரியா எல்லாம் போட்டு தண்ணியிலேருந்து சாயில் வரையும் எல்லாத்தையும் வந்து பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீட் ஆகுது, ஓவர் யூசேஜ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருக்குது. மெயினாக வந்து நல்லா இருக்க வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூட் ஆகுது. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் வந்து இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், தண்ணீர் வந்து ஒரு அத்தியாவசிய தேவை. நம்மளுக்கு மட்டும் இல்லை, பயிர்களுக்கு, எல்லா விதமான உயிர்களுக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்றாங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் வீட்டில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் தண்ணி வந்து சேமிக்க ஆரம்பித்தா தான் நம்ம வருங்காலத்துக்கும் கொஞ்சம் கிடைக்குங்க. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவேர்னஸாக இருங்க. அதே மாதிரி தண்ணீரை சேமிங்க. நன்றி, வணக்கம்.